எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்க சங்கத்தமிழிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆயருடைய தலைமையிலே கொடியேற்று விழா. அருட் தந்தையர்கள், அன்புமிகு நண்பர்கள், இனிய உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், இந்த கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையோடு தொடர்புடைய அன்பு பக்தர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். ஆயர் அவர்கள் இரத்தின சுருக்கமாக ஒன்றை சொன்னார்கள். இந்த கோணாங்குப்பம் கோபுரமாக மாறியது வித்தகர் வீரமாமுனிவருடைய அருட்செயலால் என்று. உண்மை கோபுரமாக மட்டுமல்ல, ஒரு கற்கோயிலாக மட்டுமல்ல, சொற்கோயிலையும் தந்த பெருமை இந்த வீரமாமுனிவரை சாரும். அப்படி வீரமாமுனிவர் புகழ் பெரிய நாயகி அன்னையினுடைய பாதத்திலே நாம் எல்லோரும் கெஞ்சி கொண்டிருக்கின்றோம். அம்மா தாயே, எனக்கு வரத்தை கொடு, எனக்கு வாழ்வாங்கு வாழ்கின்ற தெம்பை கொடு, ஆற்றலை கொடு என்பதற்காக நாம் இங்கே பல ஊர்களிலிருந்து, பல பட்டி தொட்டிகளிலிருந்து, தெருக்களிலிருந்து இங்கே புண்ணிய தலத்தை நோக்கி நாம் வந்திருக்கின்றோம். எனவே இந்த புண்ணிய தலத்திலே கோபுரம் கொடியேற்று விழா என்றெல்லாம் நினைத்து பார்க்கின்ற சமயத்தில் இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய ஆயர் பெருமகனார் அவர்களை, குடந்தை மறைமாவட்ட ஆயர் பெருமகனார் அவர்களை இதழ்தூவி புகழ்கூறி இனிக்கின்ற மொழி கூறி, கம்பன் கவி போல, கன்னி தமிழ் மொழி போல, கர்த்தன் இயேசுவின் மொழி போல பல்லாண்டு அவருடைய தொண்டு இந்த பெரிய நாயகியினுடைய அன்னையினுடைய ஆதரவால் நடைபெற வேண்டுமென்றும், மேலும் இங்கே பேராசிரியர்களைப் போல ஆக்னல் அவர்களும் ஆரோக்கியதாஸ் அவர்களும் ஒவ்வொரு மாதமும் பல தலைப்புகளிலே கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி என்று வைத்து இங்கே இந்த இடத்தை கல்லூரிகளாக மாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டாமல் என்னால் இருக்க முடியாது. எனவே இந்த வந்திருக்கின்ற பக்தர்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இத்தகைய வேட்கையோடு இங்கே வந்திருக்கின்றீர்களே, உங்களுக்கு ஆண்டவனுடைய திருவருள், இந்த பெரிய நாயகியினுடைய அருள் பாகத்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று நான் இந்த நேரத்திலே துவக்கத்திலேயே கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்க வேண்டுமென்று விரும்புகின்றேன். இன்றைக்கு மார்கழி மாதத்தின் இறுதி நாள், நவநாட்கள் தொடக்கத்தினுடைய முதல் நாள். வழக்கமாக சொல்லுவார்கள், நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே ஒன்றை சொல்லுவார்கள், மலர்களிலே சிறந்தது மல்லிகை, மாதங்களிலே சிறந்தது மார்கழி என்று. ஆனால் இலக்கியத்திலே மாதங்களிலே சிறந்தது மார்கழி என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய உலகியல் வழக்கிலே மார்கழி மாதமா, அது பீட பிடிச்ச மாதம், அப்படி தானே, ஒரு பீட பிடிச்ச மாதம். அதனால் அங்கே ஒன்றுமே நடக்காது, மங்களகரமான செயல்கள் ஒன்றுமே நடக்காது. திருமணமோ வேறு எந்த வைபோகமோ மங்கள காரியங்களோ எதுவும் நடக்காது. காரணென்றால் அது பீடை பிடிச்ச மாதம் என்று சொல்லுவது நம்முடைய உலக வழக்கு. ஆனால் உண்மையாகவே இந்த மார்கழி மாதம் பீட பிடிச்ச மாதமா என்றால் இல்லை. இந்த பீட பிடிச்ச மாதத்தை பீடு உடைய மாதமாக, பீடை அல்ல, அது பீடு என்றால் தமிழிலே பெருமை என்பது பொருள். ஏன் இந்த மார்கழி மாதத்துக்கு பெருமை என்று சொன்னால், பீடு என்று சொன்னால், இருளாக கிடந்த இந்த உலகத்தை தன்னுடைய அருளாலும் தன்னுடைய வருகையாலும் தன்னுடைய மனு உரு எடுத்ததன் காரணமாக இந்த உலகத்தை தேடி வந்தவன் தேர்ந்தெடுத்து கொண்ட மாதம் மார்கழி மாதம். எனவேதான் இது மார்கழி மாதத்தை தேடிக்கொண்டு வந்ததால் இந்த மார்கழி மாதம் பீடு உடைய மாதம் என்கின்ற ஒரு பெருமை மார்கழிக்கு உண்டு.
அதே சமயத்திலே திருப்பாவை, திருவம்பாவை போன்ற இலக்கியங்களிலேயெல்லாம் அவர்களும் கூட, இந்துக்கள் கூட ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதனை செய்யோம், வாராயோ எம்பாவா என்று நாங்கள் கண்ணுக்கு மையிடவில்லை இறைவா, எங்களுடைய கூந்தலுக்கு நாங்கள் பூவிடவில்லை இறைவா என்று காலையிலே எழுந்து நீராடி இறைவனை மட்டுமே கைக்குள் கொண்டு அவனை தன்னுடைய அகத்துக்குள் வர வேண்டும் என்று வேண்டுகிற மாதம் மார்கழி மாதம் என்று சொல்லுகிற ஒரு நிலை உண்டு. ஆகவேதான் தத்துவ கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக சொன்னான். இந்த மார்கழி மாதத்தினை தேடி வந்த ஆண்டவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்று சொன்னான். எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே. இயேசு மட்டும் பிறக்கவில்லை, இயேசுவோடு சேர்ந்து பல உண்மைகளெல்லாம் பிறந்தது. அது என்ன? இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை கிமு என்றும் கிபி என்றும் இரண்டாக வகுத்த தொகுத்த பெருமை எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை சாரும். அது மட்டுமல்ல, இந்த மார்கழி மாதத்திலே, அதுவும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து பகல் சிறிது சிறிது சிறிதாக கூடும், குளிர்காலம் சிறிது சிறிதாக குறையும். ஆக சூரியனாக நமக்கெல்லாம், உலகத்துக்கெல்லாம் ஒரு ஒளியாக வழியாக வந்தவன் பிறந்ததிலிருந்து இந்த உலகம் ஒளியை கொண்டு வந்த, ஒளியை கொண்டாடுகிற வருடமாக, நாட்களாக மாறும். எனவே இது மார்கழி மாதத்தோடு முடிகிறது, ஆரம்பமாகிறது தை மாதம். பொங்குக பொங்குக புத்தாண்டே, புன்னகை நல்கிட நலமாண்டே, பொங்குக பொங்குக புத்தாண்டே, புன்னகை நல்கிட நலமாண்டே என்று தை மாதத்தின் முதல் தேதியை நாளை நாம் வரவேற்க இருக்கின்றோம். தை 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 என்று குதித்து மகிழ்கிற மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நாம் சந்தோஷமாக மகிழ்ந்து கொண்டாடுகிற மாதம் இந்த தை மாதம். மற்ற விழாக்கள் எல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கான விழாக்கள். ஆனால் இந்த தை மாதத்தில் இருக்கிற பொங்கல் மட்டும் எல்லோருமே சேர்ந்து, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, முகமதியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் என்று ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு விழா என்றால் இது பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவிலைத்தான் நமக்கெல்லோரும் கரும்பை போல தித்திக்க வேண்டும், மஞ்சளை போல நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நிரக்க வேண்டும் என்று ஆண்டவனுடைய தயவை கேட்டு வந்திருக்கின்ற மாதம் இந்த தை மாதம். இந்த தை மாதத்திலே வழி பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று இரண்டு அர்த்தங்கள் உண்டு. தை மாதத்திலே அல்லது தை மாதத்திற்கு முன்பாக வயலிலே வழி ஒன்றோடு இருக்காது. செந்நெல்லும் செங்கரும்பும் இன்னும் மஞ்சளும் ஆங்காங்கு வழி நடுக மடக்கி போட்டு இருக்குமே ஒழிய வழி தெரியாது. ஆகவே வழி தெரியாது, வயல்வெளியிலே கூட வழி தெரியாது. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றால் அறுவடை நடந்து முடிந்தது, வயலிலே வழி பிறக்கிறது. வயலிலே வழி பிறந்ததற்கு பிறகு வாழ்க்கையிலும் வழி பிறக்கும். அறுவடை நடந்தது, களஞ்சியங்களிலே நெல் சேர்ந்தது, புத்தரிசி, புதுப்பானை, பொருளாதாரம், திருமண வைபவங்கள், பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இதெல்லாம் சுற்றி சுற்றி சோராமல் நடைபெற்று கொண்டிருக்கிற மாதம் இந்த தை மாதம். எனவே இந்த தை மாதம் எல்லாவற்றுக்குமே சிறந்த மாதம். எனவே இந்த தை மாதத்திலே தான் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். நமக்கு அத்தனை நல்லவைகளெல்லாம் நடக்க வேண்டும். அறுவடை முடிந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலும் வழி பிறக்கிறது. ஏன் வழி பிறக்கிறது? பொருளாதாரம் வந்து விட்டது. கடனை உடனே வாங்கியாவது பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ண வேண்டும், வழி பிறக்கிறது. பொருளாதாரம் வந்ததும் பானை, புத்தரிசி, புது நெல்,
ஆக புத்தரிசி வந்துவிட்ட பிறகு இந்த புத்தரிசியை எதிலே போய் சமைப்பது? பானை. குயவனுக்கு அங்கே தொழில் கிடைக்கிறது. குயவனுக்கு தொழில் கிடைத்ததற்கு பிறகு அந்த பொருளாதாரம் வந்துவிட்ட பிறகு நாம் பட்டு புடவைகளை நெசவாளனுக்கு அங்கே தொழில் கிடைக்கிறது. ஆக நெசவாளனுக்கு தொழில். ஆகவே தான் பாரதியார் சொல்லுகின்ற பொழுது ஒன்றை சொல்லுவான், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று. உழவு தொழில் மற்ற எல்லா தொழில்களுக்கும் அச்சாணியாக இருக்கின்றது. எனவே உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணியாக இருக்கிறது என்றால், உழுவோர் நமக்கு சோறை கொடுக்குறான். சோறை கொடுத்த உடனே வயிறு நிறையுது. சோறு கண்டா சொர்க்கம் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துடுது. எனவே நன்றாக உண்டு, வயிறார உண்டு, காலார நடந்து, கண்ணார தூங்கி, வாயார பேசி மகிழ்ந்து, மனமாற மகிழ்ந்து நிற்கக்கூடிய நிலை இந்த தை மாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதான்னு நினச்சி பாருங்க. வயிறார உண்ணக்கூடிய மாதம் இந்த பொங்கல் மாதம், தை மாதம். வயிறார உண்டு, காலார நடந்து, கண்ணார தூங்கி, வாயார பேசி சிரித்து, உறவினர்களோடு எல்லோரும் சொந்தங்களோடும் பேசி மகிழ்ந்து, வெண்பொங்கலை சாப்பிடுங்க, இந்த பொங்கலை சாப்பிடுங்க, அந்த பொங்கலை சாப்பிடுங்க என்றெல்லாம் கூடி மகிழ்ந்து கொண்டாடுகிற மாதம் இந்த தை மாதம். எனவே இந்த தை மாதத்திலே நமக்கு இத்தகைய நல்ல எண்ணங்கள் வந்துவிட்டது என்றால் அதுவே போதும். எனவே இன்றைக்கு இருக்கின்ற நிலை என்றைக்கும் வர வேண்டும் மனநிலை வென்று ஆண்டவனை பார்த்து நாம் மன்றாட வேண்டும். எனவே இந்த தை மாதம் இதிலே நாம் கோணாங்குப்பத்திலே இருக்கிற ஒரு புண்ணிய பூமியிலே கூடியிருக்கிறோம். நான் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்திருக்கிறேன். சாமி, ஒரு வெட்ட வெளி பொட்டல் மாதிரி இருக்கும். இவ்வளோ கோபுரங்கள் அழகாக இல்லை, இங்கே பள்ளிக்கூடங்கள் இல்லை, இங்கே இவ்வளவு கூட்டம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது என்றால் மாதாவினுடைய அருள் ஒவ்வொரு நாளும் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருவதை நினைத்து பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியாக இருக்கிற நிலைதான் என்றைக்கு வேண்டும். எனவே இந்த விழா நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன? கொடியேற்று விழா நடைபெறுகிற இந்த விழா உணர்த்துகிற உண்மை என்ன? இந்த தை மாதத்திலே சொல்லுகிற உண்மை என்ன என்று பார்த்தால் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி தை மாதத்திலே பிறந்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சி நம்முடைய குடும்பத்தில், உற்றார் உறவினர்கள் மத்தியில், ஊரில், தெருவில், இன்னும் நாட்டில், உலகில் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால், வித்தகர் வீரமாமுனிவர் குறிப்பிடுவதைப் போல ஆரியனூர் இந்த கோணாங்குப்பம். இந்த கோணாங்குப்பம் என்று சொல்லாமல் இதை ஆரியனூர் என்று சொன்னார். தேம்பாவணி தந்த ஆரியனூர் என்று சொன்னார். தேம்பாவணி எழுதப்பட்ட இடம் இந்த இடம். முதல் பாடல் தேம்பாவணியிலே இது. சீரிய உலகம் ஒன்றும் செய்து அழித்து அழிப்பவல்லாய், வேரிய கமலபாதம் வினயர பணிந்து போற்றி, ஆரிய வளந்தன் காதை அறமுதல் விளங்கச் சொல்வாம். 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள் கொண்ட தேம்பாவணியை யாராவது நினச்சி பார்ப்பீங்களா? இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். எனக்கெல்லாம் நம்ப முடியல. என்னடா இந்த இடத்துல 3615 பாடலை வீரமாமுனிவர் எப்படி எழுதியிருக்கிறார்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, தத்துவ கோட்பாடு இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து 3615 பாடல்களை பாடியிருக்கிறார் என்றால் அவருடைய தெம்பு திராணி, நம் அறிவு ஆழம், நுண்ணறிவு, நுண்மான் நுழைபுலம் நமக்கு வேண்டும் என்கின்ற நிலை நமக்கு வர வேண்டும். எப்படி நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால், நான் சொன்னேன் 36 படலம், அதில் ஒரு படலம் எதுன்னா திருமண படலம். அதில் இந்த இடத்துல ஒரு தை மாதத்தில் நடந்திருக்கக்கூடும் என்று உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். என்னவென்றால், அன்னை கன்னிமெரியாளுக்கும் சூசைக்கும்
திருமணம் நடக்கிறது. இந்த ஆரியனூரில் நடைபெறுகின்ற இந்த திருமண விழா எப்படி இருக்கிறது என்றால் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஆடல் பாடல், கும்மி, கோலாட்டம், அது மட்டுமல்ல 18 வகையான ஒலிகள் அவர்களுடைய திருமணத்தில் நடக்கிறது என்பதை திருமண படலம் என்கின்றதில் அழகாக குறிப்பிடுகிறார். அந்த 18 வகையான ஒலிகள் என்னவென்றால், நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக முடுகு முரசொலி, முடுகு முழவொலி, முடுகு முருடொலி முடிவிலா, கடுகு கடல் ஒளி, கடுகு கதமொழி கணிவியடா, தொடுகு குரல் ஒளி, தொடுகு துதி ஒளி தொடுதலால், படுகு முயில் ஒளி, படுகு பறை ஒளி, படுதல் இளமான மாயத்தே. இதிலே 18 வகையான ஒளி. எனவே நாம் எல்லோரும், சிறுவர்கள் எல்லாரும் அப்படி டும் 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 என்று கொட்டுகிற மேல வாத்தியங்கள் வாசிக்கின்ற பொழுது, இசைக்கருவிகளை இசைக்கின்ற பொழுது, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடுகுடு கிழவையிலிருந்து எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஆடுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சி. இத்தகைய தேம்பாவணியிலே சொல்லப்பட்ட உண்மையான மகிழ்ச்சியை இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு முழுக்க கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. எனவே முதலிலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இன்று மட்டுமல்ல, என்றும் அந்த மகிழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லுகிற விழா இந்த கொடியேற்று விழா. இரண்டாவது, நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் வரும். வீரமாமுனிவருக்கு வராத சோதனையா, வேதனையா, இன்னல்களா? ஆனால் அவர் 30 ஆண்டுகள் வெளிநாட்டிலே இருந்தார், இத்தாலியிலே இருந்தார். 37 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தார். தமிழ்நாட்டிலே வாழ்ந்து 37 நூல்களை எழுதுகின்ற பொழுது அவருக்கு எத்தனை சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் நினைத்து பாருங்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அவர் இந்த பெரிய நாயகியை பார்த்து வேண்டுகிறார். வைத்த முடி அத்தனையும், வைத்த மலர் அத்தனையும், வைத்த கவி அத்தனையும், வைத்த புகழத்தனையும், வைத்த தொடையத்தனையும், வைத்த நலமத்தனையும், வைத்த சிரமத்தனையும், வைத்த கரமத்தனையும், வைத்திருக்க மொய்த்துமைக்கும் வானரசியே, வானிருக்க மண்ணிருக்க உதவினின் தாளிருக்க யானிருக்க ஆங்கு இடமொன்று இல்லையோ. உதவினின் தாளிருக்க யானிருக்க ஆங்கு இடமொன்று இல்லையோ. உண்டுண்டு எனக்கிடம் உண்டுண்டு அடைக்கலமே, உண்டுண்டு எனக்கிடம் உண்டுண்டு அடைக்கலமே. என்னன்னா, முதல்ல பாருங்க, ஐயோ வான் இருக்கு மண் இருக்கு, இறைவா மாதாவே நான் குந்தரத்துக்கு குடிசை இல்லையே, சமைக்கிறதுக்கு பானை இல்லையே என்றெல்லாம் நான் கண்கலங்கி நின்றேன். எனக்கு உன்னை பார்த்து வேண்டுவதற்கு கூட மனசு இல்லை. அப்பேற்பட்ட நேரத்திலேயெல்லாம் நீ என்ன செய்தாய் என்றால், உண்டு, ஏன் பயப்படுகிறாய்? உண்டுண்டு எனக்கிடம் உண்டுண்டு அடைக்கலமே. பாருங்கள், அவர் உண்டுண்டு எனக்கிடம், உண்டுன்னு சொல்லல, உண்டுண்டு உண்டுண்டு உண்டுண்டு. ஏன்டா கவலைப்படுற? நெஞ்சில் அஞ்சி அணுகானான் என்ற கால் அருளோடு நீ அஞ்சல் அஞ்சல் என்று அணைத்த அரும்பாவினானன்றோ வெம்பொறிவாய் வினை சுரந்து வேட்கையின் தேர்மிசை தெரி. இப்படி நிறைய பாடிக்கிட்டு போகிறார். அப்போ நான் பயந்து போய் சஞ்சலத்தோட ஒரு நிற்கதியாக திசை தெரியாமல் இருந்த நேரத்தில், காட்டில் வாழ்ந்த நேரத்தில் எனக்கு ஒரு இடத்தை கொடுத்து, இப்படியெல்லாம் கோயில் கட்டு, கற்கோயிலை கட்டு, சொற்கோயிலை கட்டு. ஒன்று மட்டுமல்ல, இங்கே பெரிய நாயகி கோயில், அங்கே ஏலாக்குறிச்சியிலே அடைக்கல நாயகி கோயில், வடுகர்பேட்டையிலே ஆரோக்கிய அன்னை கோயில், ஆவூரிலே இதே பெரிய நாயகி அன்னை, திருச்சியிலே ஜபமாலை அன்னை என்று 5 திருக்கோயில்களை கட்ட. குந்தரத்துக்கு இடமில்லை மக்களே. அந்த நேரத்தில் எப்படி அன்னை இவ்வளவெல்லாம் அருள் பாலித்திருக்கிறார் என்று பாருங்கள். எனவே நன்றியுணர்வோடு இவைகளையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். உண்டுண்டு எனக்கிடம் உண்டுண்டு, நான் நம்பிக்கையோடு வாழ்வேன், நம்பிக்கையோடு இந்த மக்களையெல்லாம் அணைத்து சேர்ப்பேன் என்கின்ற நிலை அந்த வீரமாமுனிவருக்கு வந்தது என்றால், நமக்கும் இந்த ஆண்டு முழுக்க நம்பிக்கை பிறக்க வேண்டும். அடுத்து 3வது கருத்து, இந்த கொடிக்கம்பம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, கோபுரத்தை விட உயரமாக இருக்கிறது. வெயிலடித்தாலும் மழை பெய்தாலும்
சூறாவளி வந்தாலும் அது அப்படியே நிலையாக நிற்கிறது. இந்த கொடிமரத்தை போல் நிமிர்ந்து நில் என்கின்ற ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுகிற நேரம் இந்த நேரம். எனவே மகிழ்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு வாழ், இந்த கொடிமரத்தை போல் நிமிர்ந்து நில் என்கின்ற நிலையை சொல்லுவது. எனவே அன்புக்குரியவர்களை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், வீரமாமுனிவர் இத்தகைய இன்னல்களுக்கு இடையூறுகளுக்கு மத்தியிலே அவர் நிமிர்ந்து நின்று வாழ்ந்ததைப் போல நாமும் நிமிர்ந்து நின்று வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதரில் நீயும் ஓர் மனிதன், மண்ணன்று இமைதிர எழுந்து நன்றாய் எண்ணுவாய், சுடர்முகம் தூக்கு, சுந்தரப்பன் பாடு, மீசையை முறுக்கு, மேலே ஏற்று, பிறர் உண்ண நீ உண், பிறர் உடுக்க நீ உடு, மேதினிக்கு ஒளி செய், வையம் தலைமைகொள், ஏழ்மையாயிராதே, எதிரியை எதிர்த்து நில், எதிரிக்காக வேண்டிக்கொள், ஆண்டவனிடம் சரணடை, ஆண்டவன் உனக்கு கை கொடுப்பான். என இன்ற தந்தைக்கும் தகை தாய்க்கும் மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும் சிறிதளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாளெனக்கு திருநாளாம் என்று சொன்னதைப் போல என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் என்னை ஈன்ற இந்த தமிழ்நாடு தனக்கும் பெரிய அளவு உதவி செய்ய வேண்டியதில்லை. சிறிதளவு உதவி செய்தாலே நீ செத்த நாள் உனக்கு திருநாளாக இருக்கும் என்று சொல்லுவான். அதுபோல வீரமாமுனிவருடைய பிறந்த நாளையும் இறந்த நாளையும் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் செய்து வைத்த சொற்கோயிலும் அவர் சமைத்து கொடுத்த நமக்கு இந்த கோபுரங்களும் நமக்கு கட்டியம் கூறுகின்றன. இந்த கோபுரத்தை போல் நிமிர்ந்து நில், கோட்டை கொத்தளங்களை அமைத்திருக்கிற அவனைப் போல நீயும் செய் என்பதை இந்த உலகத்துக்கு அறைகூவுகின்ற ஒரு இடம்தான் இந்த புண்ணிய தலம், பெரிய நாயகி அன்னை கோலோச்சுகின்ற இடம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலையிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து ஆண்டவனை தொடர்ந்து அன்பு செய்வோம். இந்த இடத்திற்கு வீரமாமுனிவரை வரச் செய்த எல்லாம் உள்ள இறைவனை புகழ்ந்து பாடுவோம். அத்தகைய வீரமாமுனிவருடைய உணர்வும் தமிழ் உணர்வும் அவருடைய ஆற்றலும் அவருடைய தெம்பும் இங்கே வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என்று அன்னை இந்த நேரத்திலே திருவருள் புரிவாளாக. ஆமென்.